ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி. மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 5/8/2024 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர் தான் பார்க்க போகிறோம். வின்வின் லாட்ரியில் W781வது குழுக்கள் நண்பர்களே. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயந்தான். வின்வின் லாட்ரியில் 781வது குழுக்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4/8/2024 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 622,939. நம்ம சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3/8/2024 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க முந்தா நாள் ரிசல்ட்டு 254,528 அடிச்சிருக்காங்க. இதில் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கமெண்ட்ஸில் என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இதில் சிஆர் வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா 258 கொடுத்துருக்காருங்க. 258 அழகாக பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். மிக்சிங் கால்குலேஷன் தான் பாக்ஸாக சொல்லியிருந்தார் அப்படின்னா 100% வின்னிங் பாசிபிலிட்டிஸாக இருந்திருக்கும். அதே ராம்ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1-8 கொடுத்துருக்கார். ஒரு 8 அழகாக பாஸ் ஆகிருக்கு. சண்முகம் பார்த்தீங்க அப்படின்னாக்க 798 8 பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. கதிர் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 5-8 கொடுத்துருக்காரு. ரெண்டுமே நல்லா பாஸ் ஆகிருக்கு. அன்பு பார்த்தீங்கன்னா 097 சொல்லியிருக்கார். திவாகர் பார்த்தீங்க அப்படின்னா 78 கொடுத்துருக்காங்க. 8 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமீன் பாஷா பார்த்தீங்க அப்படின்னா 9 கொடுத்துருக்காங்க. ஜாஸ்மின் ரோஜா பார்த்தீங்கன்னா 8-5 கொடுத்துருக்காங்க. 85 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 0-8 கொடுத்துருக்காங்க. 8-0 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முருகன் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 கொடுத்துருக்காரு. 5-7 கொடுத்துருக்காரு. 5 பாஸ் ஆகிருக்கு. செல்வராஜ் கே பார்த்தீங்கன்னா 653 6-5-3 ஆல் போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. கில்லி ஸ்டீபன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6-7-5-4 கொடுத்துருக்காங்க. 5 பாஸ் ஆகிருக்கு. அழகாக சூப்பராக பவர் நம்பரில் 1-9 கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிருபா பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 3 கொடுத்துருக்காங்க. பாப்பு அணு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் அவங்களும் 3 தான் கொடுத்துருக்காங்க. துரைசாமி பார்த்தீங்கன்னாக்க ஆல் போர்டில் 9 கொடுத்துருக்கார். நிவாஸ் கேமிங் பார்த்தீங்க அப்படின்னாக்க 3-6-4 3-6-4 கொடுத்துருக்காங்க. 5-4 கொடுத்துருக்காங்க. 5 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து அமிர்தராஜா பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் 6-3-7-5 கொடுத்துருக்காரு. 5 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ராஜாமூர்த்தி பார்த்தீங்க அப்படின்னாக்க 9-8 கொடுத்துருக்கார். 3-8 கொடுத்துருக்கார். 2-4 கொடுத்துருக்கார். இதில் 2 அழகாக பாஸ் ஆகிருக்கு. 8 பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான். சதீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 1 கொடுத்துருக்கார். மேகலா சீனிவாசு பார்த்தீங்க அப்படின்னா 6-0-9 கொடுத்துருக்காங்க. இலியாஷ் பாஷா பார்த்தீங்கன்னாக்க 960 கொடுத்துருக்கார். மைதீன் பார்த்தீங்க அப்படின்னாக்க 19-36 கொடுத்துருக்காங்க. 71-91 கொடுத்துருக்கார். தீன் பார்த்தீங்க அப்படின்னா 123 110 111 எப்போதுமே அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கார். இவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரே கமெண்ட் கொடுத்து நல்ல சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறார். மணி பார்த்தீங்க அப்படின்னா 717. செந்தில்குமார் பார்த்தீங்கன்னா 695 5 பாஸ் ஆகிருக்கு. முரளி விக்கி பார்த்தீங்கன்னா 8 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். சேகர் பார்த்தீங்கன்னா 159 கொடுத்துருக்காங்க. 5 பாஸ் ஆகிருக்கு. சிவகுமார் சிவா பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். சிவசுகுமார் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 5 கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆகிருக்கு. சபரி கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா 671 673 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூசர் டிஇ விஷ்ணு பார்த்தீங்க அப்படின்னாக்க 335 5 பாஸ் ஆகிருக்கு. கதிர் பார்த்தீங்கன்னா 525 கொடுத்துருக்காரு. 52 பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. சூப்பர் கெஸ்ஸிங் தான். அதே மாதிரி கமலேஷ் பார்த்தீங்கன்னா 855 85 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக மணி மகேந்திரன் பார்த்தீங்க 626. ஸ்டார் தருண் பார்த்தீங்க அப்படின்னா 87 கொடுத்துருக்காரு. 8 பாஸ் ஆகிருக்கு. குபேந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா 3-1 பாஸ் கொடுத்துருக்காரு. சத்ய தங்கராஜ் தனராஜ் பார்த்தீங்க அப்படின்னா 671 974 கொடுத்துருக்காரு. 694 கொடுத்துருக்காங்க. செந்தில்குமார் பார்த்தீங்க 54-68 கொடுத்துருக்காரு. 54-68 5-8 பாஸ் ஆகிருக்கு. கோபிநாத் பார்த்தீங்க அப்படின்னா 39-46 கொடுத்துருக்காங்க. குப்புசாமி பார்த்தீங்க கருப்புசாமி பார்த்தீங்கன்னாக்க 243 கொடுத்துருக்காருங்க. 2 அழகாக பாஸ் ஆகிருக்குங்க. ராஜா கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்க அவரும் கொடுத்ததில் 2 பாஸ் ஆகிருக்கு. 204 206. தல ரமேஷ் பார்த்தீங்க அப்படின்னா 8 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சி போர்டுக்கு. நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான். கார்த்திக் சரவணன் பார்த்தீங்கன்னாக்க 2-4 கொடுத்துருக்காங்க. 2 பாஸ் ஆகிருக்கு. ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் பார்த்தீங்கன்னா 104 கொடுத்துருக்காங்க.
மணி மனிதர் மனிதர் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 878 சி போர்டில் 8 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். அது நியாஸ் அகமது வந்து பார்த்தீங்க நியாஸ் முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ம் 8ம் கொடுத்துருக்காரு, 8 பாஸ் ஆயிருக்கு ஆல் போர்டுக்கு. பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சரவணன் வந்து பார்த்தீங்க 25ம் 85ம் தனியாக செப்பரேட் பண்ணணும்னா சூப்பர் பாஸ் சூப்பர் வின்னுங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங் நம்பர், அருமையான கெஸ்ஸிங் நம்பர் தான் உண்மையாலுமே. ராஜா கே வந்து பார்த்தீங்கன்னா 604, குணாம்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 544, 548, 548 அருமையான இது கொடுத்துருக்காருங்க. 2 மட்டும் ஆட் பண்ணியிருந்தாருன்னா சூப்பரான கெஸ்ஸாக இருந்திருக்கும், நல்லா அருமையான கெஸ்ஸாக இருந்திருக்கும். கஃபாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 407, 807, 907, 467 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 8 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. பாக்கியலட்சுமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 044 கொடுத்துருக்காங்க. லிஜேஷ் லிஜு வந்து பார்த்தீங்கன்னா 410 கொடுத்துருக்கார். செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னா 379 கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்தும் நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்கும். கமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் நம்பர் கொடுக்க முடியும். மறக்காமல் அதில் நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு தேவை. ஸோ அதனால் ஆதரவு கொடுங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போர்டுக்குள்ள போகலாம். ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கால்குலேஷன் படி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொன்னால் ஏ போர்டுக்கு 1, 4 வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7க்கும் 2க்கும் வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கும் 8க்கும் வாய்ப்பு இருக்குது. பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே கொடுக்குற பவர் நம்பர் 0ம் 2க்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் கனெக்ஷன் நம்பர் போர்டில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பர் 3, 6, 9. இது ஒரு நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் கால்குலேஷன் கொடுத்துருவோம். நம்ம இது 3 டிஜிட் என்னென்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னு சொன்னால் நோன்னு கொடுத்து உங்கள் கணக்கு வழக்கு நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே. கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிசி நம்பர்ஸில் வந்து 3 டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் பார்க்கலாம். மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருக்கிறதுல பெஸ்ட்டு நம்பர்ஸாக நம்ம செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் இருந்ததுன்னா மட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைனாக்க கண்டிப்பாக அதை விட்டுடலாம். இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. இதில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த நம்பராக இருந்தாலும் இந்த நம்பர் பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். அப்புறம் இன்றைக்கி என்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 175, 428, 512, 422, 305, 784, 961, 098, 275, 637ங்கிற நம்பர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்க டிக் பண்ணியிருக்க நம்பர் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்பர் எல்லாமே இருக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் பண்ண நம்பர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஓட டாமினேஷன் 2ஓட டாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ண நம்பர்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து என்ன நம்பர்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி ஒரு நம்பர் 2 நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அதிலேருந்து நீங்கள் ஒரு நம்பர் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது என்னோட கணக்கு வழக்கில் நான் கொடுத்துருக்க நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ். இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி வர நம்பர்ஸ். இது ட்ரிக்ஸ் ஒன்லி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்ஸ்லேருந்து வர நம்பர் தான். இந்த ட்ரிக்ஸ் படி நம்ம எடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75, 42, 51, 27, 25, 63, 05, 48, 37, 74 இந்த நம்பருக்குள்ளே அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பரில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா 73, இது ரிவர்ஸில் போட்டோம்னா பாக்ஸ் நம்பராக இருந்தால் 73, இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பராக இருந்தால் 72. ஸோ இந்த மாதிரி 72, 73, 74, 75 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ
7ம் 5ம் 7ம் 2ம் 7 3 இந்த மாதிரி காம்பினேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இது என்னோட கணக்கு மட்டும்தான் இருக்கிறது. உங்களோட கணக்கு இருந்தால் மட்டும் இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. உங்கள் கணக்கு இருந்ததுன்னா. உங்கள் கணக்கு இல்லைன்னா நோ கொடுத்துட்டு என் நம்பர் வந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர். இன்றைக்கி பவர் நம்பருக்கு எப்போதுமே பவர் இருக்கிற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி என்னோடய கால்குலேஷன் படி நான் கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 1 5ங்கிற நம்பர் பவர் நம்பர் வரது இருக்குது. 2 1 5ன்னு சொன்னால் 2 கூட ஒரு காம்பினேஷன் நம்பர் 2 யூஸ் பண்ணிக்குவோம். இது கூட 2 காம்பினேஷன் நம்பர், இது கூட 2 காம்பினேஷன் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 207 147 580ங்கிற பவர் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மோஸ்ட்லி இந்த நம்பர் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது ரெண்டும் மீதி இருக்க மொத்தமே 3 நம்பர் தான். அந்த 3 நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் இம்பார்ட்டன்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இது எந்த நம்பராக இருந்தாலும் இந்த நம்பர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் தான். உங்கள் கணக்கு வழக்கில் பவர் நம்பர் என்ன தெரிஞ்சு சொல்லிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே. பவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் கமெண்டில் கொடுங்க அந்த நம்பரை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி தெரியும் டேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு 5/8/2024 5/8/2024 கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம போர்டில் கொடுத்துருக்கேன். 588 அதே மாதிரி 442 184 வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் தான். உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கேலண்டர் கேஸ் படி கேலண்டர் அப்படின்னு போட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை கொடுங்க நண்பர்களே. 184 588 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் 4 2 8 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நம்பர்ஸ்க்கு இந்த 3 நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற பவர் நம்பரே நம்ம ஆல் போர்டு நம்பராக கொடுத்துடலாம். ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கேன், 5 கொடுத்துருக்கோம், இது கூட 7 கனெக்ட் ஆகி கொடுக்கலாம். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் கணக்குலக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க. இல்லை உங்கள் கணக்குலக்கு என்ன நம்பர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னல் பொன்னாளாக நீங்க வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோத்தோ டிவி. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.